மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச பலூன் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நடேசன் வழங்க கேட்கலாம். நடேசன், வணக்கம். இந்த பலூன் திருவிழாவின் சிறப்பு என்ன, மேலும் மக்கள் மத்தியில் இது குறித்து என்ன சொல்லப்படுகிறது? வணக்கம். பொள்ளாச்சி கோவை 4 வழி சாலையில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் 9வது தமிழ்நாடு சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா நேற்று மாலை தொடங்கியது. இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு, பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின், ஜப்பான், வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளில் இருந்து 10 வெப்பக்காற்று பலன்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2வது நாளாக நடைபெற்று வரும் பலூன் திருவிழாவில் இன்று 10 பலூன்கள் வெப்பக்காற்று செலுத்தி வானில் பறக்கவிடப்பட்டது. இந்த வானில் பறந்த பலூன்களில் மிகவும் பொதுமக்கள் ரசிக்கக்கூடிய யானை, மிக்கி மவுஸ், தவளை உள்ளிட்ட பல்வேறு வடிவிலான பலூன்கள் வானில் வெப்பக்காற்று செலுத்தி பறக்கவிடப்பட்டது. பலூனை இயக்க ஒரு பலூனில் 2 பைலட்டுகள் உள்ளிட்ட 5 பேர் பயணம் செய்ய முடியும். இந்த பலூன்களில் பறப்பதற்கு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்துள்ள ஏற்பாட்டாளர்கள் மட்டுமே பறக்க அனுமதி உண்டு. பலூனில் பறந்து செல்லும் நபர்கள் பொள்ளாச்சி அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள பசுமை காட்சிகளை கண்டு ரசிக்கலாம். பொதுமக்கள் காலை நேரம் பலூன்களை வானில் பறப்பதையும் மாலை நேரத்தில் மைதானத்தில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகளையும் இலவசமாக கண்டு ரசிக்கலாம். மேலும் மாலை நேரங்களில் மைதானங்களில் 10 பலூன்களும் உயரம் செலுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இதில் செல்வதற்கு ஒரு பயணிக்கு 1200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த பலூன் 100 அடி உயரம் வரை நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இன்று தொடங்கியுள்ள வெப்பக்காற்று பலூன் திருவிழா 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் பொள்ளாச்சி நகரை பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டரிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.